ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நானும் நினைக்கிறேன். நானும் நலங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு சஷ்டிகில்லம். சஷ்டிகில்லம் சேனலை முதல் தடவையாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பழையபடி அந்த கதை தாங்க. சொல்லவே கஷ்டமாக இருக்குது, வேறு வழி இல்லை. மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிட்டு இருக்கிறத விட உங்ககிட்ட பார்த்து நம்ம நேரம் பேசுகிறது எவ்வளவோ மேலாக இருக்குங்க. தன்னந்தனியாக பேசுகிறதுக்கு நம்ம உங்களோட பேசுகிறது மாதிரி இருக்கும். எனக்கு வீடியோ போட்டு 10 நாள் ஆகுதுங்க. 10-15 நாளைக்கு மேலேயே இருக்கும். ஒரே கஷ்டமாக இருக்குங்க, கட்டுப்பாக இருக்குது. யாரை பார்த்தாலும் கவலையாக இருக்குது. என்ன நோக்கத்தோடு நம்மளை பார்க்குறாங்கங்கிறதே ஒன்றுமே புரியல. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. பைத்தியம் பிடிச்சது மாதிரி இருக்குது. ஏன் இந்த உலகத்தில் எனக்கு மட்டும் அப்படி விதிவிலக்காக நடக்குது? நானும் எல்லாரும் மாதிரி ஒரு மனுஷி தானுங்க. பழகிற எல்லாருமே நம்மக்கிட்ட அன்பாக பாசமாக பழக மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஏங்க அன்பு வைக்கணும்? அப்புறம் ஏங்க பாசம் வைக்கணும்? சே, என்ன உலகமாடா! இந்த உலகத்தில் யாரையுமே நம்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம யாரை நம்பித்தானங்க ஆகணும்? நம்பாமல் எப்படிங்க இருக்குது? நம்பிக்கை தானங்க வாழ்க்கை. நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும்னு நம்ம நினச்சோம்னா பாருங்கள், நம்ம கஷ்டம் பின்னாடியே வருது. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு பசங்க கஷ்டப்பட்டு ஒரு கடையை வச்சாங்க. அந்த கடையை வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா தூக்கி விட ஆள் கிடையாது. தகப்பன் ஒரு ஆள் தான். மாமனார் மாமியார் எல்லாருமே இருக்கிறாங்க. இருந்து என்னங்க பிரயோஜனம்? என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மான்னா கையில் காசு இல்லைன்னா நம்ம பிள்ளைக்கு எப்படினாலும் நம்ம ஏதாவது ஒரு வழி நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தி விட்டு கொஞ்சம் கை தூக்கி விடுவோன்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி இங்கே மாமியார் மாமனார் எங்கெங்கே எல்லாருக்கும் அப்படி கிடைக்கிது? 1000ல் 1 லட்சத்தில் 1 தாங்க அப்படி கிடைக்கிது. என் பிள்ளைக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலங்க. என் பிள்ளைய 2க்குமே அந்த பாக்கியம் இல்லை. அதுங்களா ஒரு கடனை வாங்கி உடனே வாங்கி ஒரு கடையை வச்சாங்க. அந்த கடையை ஒழுங்காக நடத்த விட்டாங்களா? கடை வாடகைக்கு ஆசைப்பட்டு தானங்க கடையை வாடகைக்கு விடுறாங்க. ஆனால் அந்த கடையை வைக்கும்போது வியாபாரமே இருக்காது. அப்போ நினப்பாங்க, ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நம்ம கடை வச்சுருக்கோமே, கடனையும் அடைக்கணும், சாப்பாட்டையும் பார்க்கணும், குழந்தைங்களையும் பார்க்கணும் அப்படின்னு புலம்புவாங்க. அப்படி புலம்பி தாங்க ஒரு வழியாக கடையை நல்லா முயற்சி பண்ணி வியாபாரத்தை கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. வியாபாரம் கொண்டு வந்தால் மக்களுக்கு பிடிக்குமா? எல்லாத்துலேயுமே கெடுதல். கடைக்காரங்க என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா? உடனடியாக இப்போமே காலி பண்ணோம்னாங்க. 10 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க, எங்களுக்கு இந்த மாதம் வாடகை நீங்கள் அதிகமாக கொடுக்கணுன்னாங்க. சரி, 1 வருஷம் ஆயிடுச்சுல்ல, அதனால் அதிகமாக கேட்குறாங்க கொடுக்கன்ட்டு 500 ரூபா கூட்டி கொடுத்தாங்க. நாங்கள் இருக்கிற இடம் ரொம்ப டவுனு கிடையாது, கிராமம் தான். கிராமோட சின்ன கிராமமாக இருக்கும். மொத்தம் 3 கடையாக தான் இருக்கும். அந்த 3 கடையில் வியாபாரம் நடக்கிறது பெருசு, பார்த்துக்கோங்க. மறுவாரம் என்ன செஞ்சாங்க, இல்லை எனக்கு வாடகை வேண்டாம், கடை இப்போமே காலி பண்ணி ஆகணும், 10 நாள் தான் உங்களுக்கு டைம் சொல்கிறேன் அப்படின்னு டயத்தை குறிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? பசங்க அழுகையில் நமக்கு கஷ்டமாக தானேங்க இருக்கும். ஒரு தாயா இதெல்லாம் நம்மளோட தலைவிதி. அவர் பார்க்காமலே போயிட்டாரு. இதெல்லாம் பார்க்கணுன்னு நம்ம தலையில் எழுதியிருக்காங்க கடவுளுக்கு. ஒரு வழியாக பிச்சு பிரிக்கி எல்லாத்தையும் எடுத்து இப்போ தாங்க காலி பண்ணி கொண்டாந்து மிச்சம் இருக்கிற சரக்கெல்லாம் வீட்டிலே வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் நினச்சம்போது நமக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க. அதை நினச்சி தான் வீடியோ பேசுகிறது கூட மனசு வரமாட்டேங்குது. என்ன பேச, நம்ம பொழுதுக்கும் கவலையவே பேசுகிறோமே, சந்தோஷமாக ஒரு நாளைக்கு கூட பேச மாட்டேங்கிறமேனு இருக்குது. என்னத்தை பேச? மறுபடியும் கவலை தான், கஷ்டம்தான். விடுங்க, எல்லாமே போகட்டும். இனினால் நமக்கு ஒரு நல்லது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணு இன்றைக்கி வேலைக்கு போயிடுச்சுங்க.
பரவாயில்ல, வேலை பார்த்தினாலும் காப்பாற்றிக்கலாம். கடை வச்சா தான் பிழைக்க முடியுமா? கடையிலேனா பிழைக்க முடியாதா சொல்லுங்கள்? என்ன ஒரே வருத்தம், இனிமேல் யாராக இருந்தாலும் சரி, ஒரு கடையோ வீடோ வாடகைக்கு விட்டிங்கன்னா தயவு செஞ்சு உடனே காலி பண்ணுன்னு நின்றாதீங்க. யாருக்காக இருந்தாலும் டைம் கொடுத்து காலி பண்ணாதீங்க. மற்றவங்க கஷ்டத்தை படுத்தி நீங்கள் சந்தோஷப்படணும்னு யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் நினைக்காதீங்க. அது இன்றைக்கி நல்லா தாங்க இருக்கும். ஒருத்தர் மனசை புண்படுத்தி அதில் நம்ம சந்தோஷப்படுத்துறது எத்தனை நாளைக்கு நல்லா இருக்கும் சொல்லுங்கள்? பார்க்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு தாங்க நல்லாயிருக்கும். பார்ப்போம், நம்ம மனசை யார் யார் காயப்படுத்துகிறாங்களோ அவங்க எத்தனை நாளைக்கு அவங்கள இன்னொருத்தவங்க கண்டிப்பாக படுத்துவாங்க. ஆனால் நம்ம சபிக்க வேண்டாம் யாரையும். நம்ம வாயினால் நம்மளை காயப்படுத்தினவங்க பூரா நல்லா இருக்கட்டும். என்ன, யாரையும் மட்டும் நம்பிடக்கூடாது. பாய்ங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் யாரையும் தப்பாக பேசலை, என் வாழ்க்கையில் நடந்தது தான் பேசுகிறேன். பாய்.